வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். மார்க்கெட் சர்ன்னு விழ ஆரம்பிச்சா போதும் நமக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வரும் இல்லையா? ஐயோ போச்சேன்னு தோணும். ஆனா அந்த பயத்தையே ஒரு செம்மையான வாய்ப்பா மாத்த முடியும்னா அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டாக் மெதுவா ஏறுறதுக்கு மாச கணக்குல, சில சமயம் வருஷ கணக்குல கூட ஆகும். ஆனா விழுகிறதுக்கு சில நாட்கள், ஏன் சில மணி நேரம் கூட போதும். இதுதான் இறங்குற மார்க்கெட்டோட பவர். இத ஒரு பிரச்சனையா பார்க்காம வேகமா காசு பார்க்கறதுக்கு ஒரு வழியா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ அந்த சறுக்கலை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, எப்படி அதுல ஜெயிக்கிறது, இந்த கேள்விக்கான தெளிவான பதில் தான் நமக்கு வேணும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போய் பார்க்கலாம். நம்ம இல்ல பல பேர் என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் பச்சை கலர்ல ஏறினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு. ஆனா பெரிய பெரிய அனுபவமான ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்க முற்றிலும் வேற மாதிரி யோசிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இறங்குற மார்க்கெட்ல தான் மிகப்பெரிய பொக்கிஷமே ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, அவங்க பார்வையில ஒரு டவுன் ட்ரெண்டுங்கிறது கண்டபடி விழுகிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அது ஒரு தங்கச் சுரங்கம்தான். சரி, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம செய்ய வேண்டிய முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது நிஜமாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் தானான்னு கன்ஃபார்ம் பண்றது தான். அப்போ டவுன் ட்ரெண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அத ஒரு கீழ் நோக்கி போற படிக்கட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்பவுமே சர்ன்னு ஒரே கோட்ல விழாது. ஒரு படி கீழே இறங்கும், அப்புறம் லேசா மேலே ஏறும், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கும். இதுல என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு தடவையும் அது உருவாக்குற உச்சி முன்னாடி இருந்த உச்சியை விட கீழே இருக்கும். அதே மாதிரி அது உருவாக்குற பள்ளம் முன்னாடி இருந்த பள்ளத்தை விட ஆழமா இருக்கும். இந்த படிக்கட்டு அமைப்பு தான் டவுன் ட்ரெண்ட். சரியா, இந்த இடத்துல தான் நிறைய பேர் அவசரப்பட்டு தப்பு பண்ணுவாங்க. லேசா விழ ஆரம்பிச்ச உடனே ஆஹா டவுன் ட்ரெண்ட்னு உள்ள குதிச்சிடுவாங்க. நாம அப்படி பண்ணவே கூடாது. அதுக்கு தான் இந்த 3 விதியை மனசுல வச்சுக்கணும். ஒரு உச்சி, ஒரு பள்ளம், அப்புறம் அதை விட குறைவான உச்சி, அதை விட குறைவான பள்ளம். இது 2வது படி. இதுக்கப்புறமும் 3வதா ஒரு குறைவான உச்சமும் குறைவான பள்ளமும் உருவானா மட்டும்தான் ஓகே, இது பக்கா டவுன் ட்ரெண்ட்னு நம்ம உறுதிப்படுத்தணும். பொறுமை தான் இங்க நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம். ஓகே, இப்ப நாம டவுன் ட்ரெண்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? இத வச்சு எப்படி ட்ரேட் பண்றது? அதுக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப் பிளான இப்ப நம்ம பார்க்கலாமா? இந்த அப்ரோச்ச ஒரு ஸ்னைப்பர் மாதிரி யோசிங்க. 3 விஷயம்தான். 1 எங்க நுழையிறோங்கிற என்ட்ரி, 2 நம்மள பாதுகாக்கிற ஸ்டாப் லாஸ், 3 லாபத்தை லாக் பண்ற ட்ரெய்லிங். அவ்வளவுதான். மொதப்படி என்ட்ரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி. ஆனா கரெக்டா எந்த பாயிண்ட்ல உள்ள நுழையணும்? டைமிங் தானே எல்லாம். இத இப்படி யோசிங்க. வேகமா போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல ஓடி போய் ஏற மாட்டோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். மார்க்கெட் வேகமா விழுந்துட்டு இருக்கும்போது நாம என்டர் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலா அது ஒரு பள்ளத்தை உருவாக்கிட்டு அங்கிருந்து லேசா மேல ஏறி மூச்சு வாங்கும் பாருங்க, அந்த புள்ளி தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். அந்த இடத்துல தான் அது ஒரு புது குறைமான உச்சியை உருவாக்கும். 2வது படி பாதுகாப்பு வலை. ஓகே, நீங்க ட்ரேடுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. அடுத்த செகண்டே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை நம்மளோட சேஃப்டியை உறுதி பண்றது தான். அதாவது நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணணும். எங்க செட் பண்ணணும்னா, நாம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உச்சி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கொஞ்சமா மேல. ஏன் கரெக்டா அந்த இடத்துல வைக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த கீழ்ப்படிக்கட்ட அமைப்பு கண்டினியூ ஆகணும்னா விலை அந்த பழைய உச்சியை தாண்டவே கூடாது. ஒருவேளை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த படிக்கட்டு உடஞ்சிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு மார்க்கெட் யூ டர்ன் போட போகுதுன்னு அது நமக்கு கொடுக்குற ஒரு அலாரம் தான் அந்த ஸ்டாப் லாஸ். உடனே ட்ரேட்ல இருந்து வெளியே வந்துடணும். சரி, 3வது படிக்கு வருவோம். இப்ப நாம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம். நம்ம ரிஸ்க் ரொம்ப கம்மி. இனிமே டிஃபென்ஸ் ஆடினது போதும். எப்படி அட்டாக்கிங் கேமுக்கு மாறுறது, எப்படி லாபத்தை லாக் பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா கவனிங்க. விலை அப்படியே தொடர்ந்து கீழே இறங்கி அதுக்கு முன்னாடி உருவான பள்ளம் இருக்குல்ல, அதையும் உடைச்சுக்கிட்டு இன்னும் கீழே போவோம் டமார்னு. அந்த நொடி தான் நமக்கான சிக்னல். இப்போதான் நீ அடுத்த மூவ் பண்ணணும்னு மார்க்கெட்டே நமக்கு சொல்ற மாதிரி. அந்த சிக்னல் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்? நாம முதல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அங்கிருந்து அப்படியே நகர்த்தி நம்ம எந்த விலைக்கு ட்ரேடுக்குள்ள நுழைஞ்சோமோ அதே பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்பதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோட மேஜிக்கே இருக்கு. இந்த மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. 0. ஆமா, 0 ரிஸ்க். ஏன்னா ஒருவேளை மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் ஆகி மேல வந்தா கூட உங்களுக்கு 1 பைசா நஷ்டம் கிடையாது. உங்க ஸ்டாப் லாஸ் நீங்க வாங்கின விலையிலேயே இருக்கு. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ ட்ரேட். இதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் அது எல்லாமே உங்களுக்கு போனஸ், அதாவது ப்ராஃபிட். அவ்வளவுதான்.
இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது பள்ளத்தை உடைச்சு கீழே போகும்போது நீங்க உங்க ஸ்டாப் லாஸை அதுக்கு முன்னாடி உருவான குறைவான உச்சிக்கு நகர்த்திக்கிட்டே வரணும். இப்படி பண்றது மூலமா நீங்க உங்க லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா பூட்டு போட்டு பத்திரப்படுத்திக்கிட்டே வரீங்க. ஓகே, நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த முழு ஸ்ட்ராட்டஜியையும் ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை சுருக்கமா பார்த்துடலாமா? இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். இதோ உங்களுக்கான செக்லிஸ்ட். 1. 3 விதியை பயன்படுத்தி டவுன் ட்ரெண்டை உறுதிப்படுத்துங்க. 2. புதுசா உருவாகிற குறைவான உச்சத்துல நுழையுங்க. 3. அதுக்கு முந்தைய உச்சிக்கு மேல ஸ்டாப் லாஸ வைங்க. 4. முந்தைய பள்ளம் முடிஞ்சதும் ஸ்டாப் லாஸ உங்க நுழைவு புள்ளிக்கு நகர்த்துங்க. கடைசியா லாபத்தை பூட்ட தொடர்ந்து ஸ்டாப் லாஸ நகர்த்திக்கிட்டே வாங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், இறங்குற மார்க்கெட்ல நீங்க தான் கிங். சோ இனிமேல் எப்பெல்லாம் மார்க்கெட் ரெட் கலர்ல இருக்கோ அப்போல்லாம் ஐயோன்னு பதற வேண்டாம். அதுக்கு பதிலா ஓகே, இது நமக்கான ஆட்டம், நம்ம திறமைய காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு ஒரு நம்பிக்கையோட மார்க்கெட்டை பாருங்க. அப்போ அடுத்த தடவை மார்க்கெட் விழும்போது நீங்க பயத்தை பார்க்க போறீங்களா இல்ல ஒரு அருமையான வாய்ப்பை பார்க்க போறீங்களா? இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. உங்க பார்வை மாறினா உங்க ட்ரேடிங்கே மாறும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.